ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ப்ரெட்டு சாண்ட்விச் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். சீஸு, அதுக்கப்புறம் குடமிளகா, தக்காளி, வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கார மிளகாத்தூள், பெப்பர் தூள், உப்பு தேவையான அளவு, அதுக்கப்புறம் தக்காளி, டொமேட்டோ சாஸ்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வெட்டி வச்சிருக்க காயில் மசாலாவை சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். எல்லா இடமும் படுற மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணாலும் பண்ணலாம், இல்லைனா அப்படியேவும் பண்ணிக்கலாம். பாருங்கள், ப்ரெட்டில் டொமேட்டோ சாஸை தடவி நம்ம கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க காய்கறியை அதில் வச்சிடலாம். டொமேட்டோ சாஸ் வேணான்னா நம்ம ஸ்டிப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ காய் அழகாக வச்சுட்டு தேவையான அளவு காயை வச்சுட்டு அதுக்கப்புறம் சீஸ் எடுத்து நம்ம மேலே வச்சிடலாம். அதுக்கப்புறம் அது மேலே ஒரு ப்ரெட்டு வச்சிடலாம். அவ்வளோதான், ப்ரெட்டு சாண்ட்விட்ச் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை தோசைக்கல்லில் வச்சுக்கலாம். ப்ரெட்டு சாண்ட்விச் மேக்கர்னு ஒன்று இருக்கும், அதில் செஞ்சாலும் செய்யலாம். நம்ம தோசைக்கல்லே செஞ்சாச்சு. பாருங்கள், ப்ரெட்டு சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. நல்லா மெல்ட் ஆகி செம்மையாக இருந்துச்சு. சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக இருந்துச்சு. கட் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக இருந்துச்சு. சீஸ் எல்லா இடமும் மெல்ட் ஆகி நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நானே தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.